ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா காந்தாரி மிளகாயை வச்சு சூப்பரான கேரளா ஸ்டைல் காந்தாரி சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஸோ இதுக்காக என்னென்ன வேணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் கிட்ட காந்தாரி மிளகாய் எடுத்திருக்கேன். அதாவது சின்ன மிளகாய் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அந்த மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான். இது வந்துட்டு ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் இது கூட வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 150 கிராம் கிட்ட ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோகனட் மில்க் வந்துட்டு அரைச்சிட்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலான்னு பார்த்தா 2 மசாலா தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ப்ளஸ் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். ஸோ மொத்த ஐட்டமே இதுதான். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றதை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம். ஒன்ஸ் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தை ஆயிலில் போட்டு ஒன்ஸ் அதை பொரிய விடுவோம். பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு நல்லா பொரிஞ்சிட்டு, ஸோ இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு கண்ணாடி பாத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இதை நல்லா ஆயிலில் பாத்தியாக விடுவோம். இதுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகுன்ற அவசியம் கிடையாது, கண்ணாடி பாத்துக்கு வந்தாலே போதுமான அளவுக்கு. அதேமாரி இது வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த காந்தாரி மிளகாய் தான் இதோட மெயின் பேஸு. ஸோ அது வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ்ஸு கேரளாவில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஆனியன் ஃபஸ்ட்டு நல்லா அந்த கண்ணாடி பாத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனியன் வந்துட்டு நமக்கு கண்ணாடி பாத்துக்கு வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காந்தாரி மிளகாயை இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இந்த ஆயில்லையே நல்லா ஆனியன் கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இதெல்லாம் ஆயில் கூட ஃப்ரை ஆகிற மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த இடத்துல நல்லா அந்த மிளகாய் வந்துட்டு ஆயிலில் குக் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அதோட காரம் வந்துட்டு நமக்கு நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே அந்த மிளகாயை போட்டுட்டு நல்லா குக் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுலேயே லைட்டாக இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்துட்டு போகணும். ஸோ ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மொத்தமாக செய்கிறதுக்கே ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி இதில் வந்துட்டு வேறு எந்த ஒரு மிளகாய் தூளோ எந்த ஒரு மசாலாவுமே கிடையாது, மொத்த மசாலாவே இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்துட்டு நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். இந்த டைமில் நம்ம கழுகி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ இந்த மசாலா கூடயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். லைட்டாக இதை அப்படியே இதிலேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற மசாலா வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு சிக்கனை வந்துட்டு குக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 மசாலாவும் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வந்துட்டு மேல் லேயர் வந்துட்டு எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு இதை குக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாஸை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் இது கூட ஆட் பண்ணிப்போம். மல்லித்தூள் வந்துட்டு ஜஸ்ட் திக்னஸ்க்காகவும் லைட் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறது. ஸோ அதனால தான் நான் 1.5 ஸ்பூன், வேறு எந்த ஒரு மசாலாவுமே கிடையாது இதுக்கு. ஆனால் டேஸ்ட் வந்துட்டு இது அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை இப்போ எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் சிக்கனை கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணுவோம். தேங்காய் பால் வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணக்கூடாது. இன்னும் நல்லா சிக்கன்லாம் குக் ஆகி இந்த ஆனியன்லாம் இன்னும் நல்லா கரையணும். நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நம்ம போட்டிருக்க பொருளே வந்துட்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும்.
ஏன் நான் கோகோனட் பால் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்துட்டு ஸ்பைசஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதுதான் ஆட் பண்ணணும், வேறு எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த டைம்லேயே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுவோம். ஏன்னா இந்த சிக்கன்லேருந்து நமக்கு இன்னும் தண்ணி வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். நான் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணி வரும். ஸோ பொறுமையாக இதை அப்படியே குக் பண்ணுவோம், இன்னும் ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு. இது அப்படியே இப்போ ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கி விட்டு அப்படியே மெதுவாக குக் ஆக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிக்கனில் தண்ணி விடாமையே சிக்கன் வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தான் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண சொல்கிறது. மோர் ஓவர் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது சிக்கன் வந்துட்டு அவ்வளோ ஜூஸியாக டெண்டரியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண சொல்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு 50% கிட்ட குக் ஆகிடுச்சு, அதாவது பாதி குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோகனட் மில்கை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இது கூடவே எகைன் ஒரு 50% குக் ஆகும் வரைக்கும் நல்லா குக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்துட்டு இது கூட அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதுவும் அப்படியே ஸ்லோவாக கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு, ஏன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணினாதான் சிக்கன் கூட வந்துட்டு அந்த தேங்காய் பால் வந்துட்டு பிளெண்ட் ஆகும் போதும், அதேமாரி அந்த காந்தாரி மிளகாய் கூட வந்துட்டு நமக்கு இந்த தேங்காய் பால் இன்ஃப்ளூன்ஸ் ஆகும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இன்னும் நமக்கு நல்லா ட்ரை ஆகும். லைக் இது ட்ரை கிரேவி மாதிரி தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது அப்படியே இன்னும் நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம விட்ட ஆயில் பார்த்தீங்கன்னா சைடில் எந்த அளவுக்கு மிதக்குதுன்னு. ஸோ அதேமாரி நம்ம போட்ட சின்ன வெங்காயம்லாம் செம்மையாக கரைஞ்சிருச்சு. அதேமாரி காந்தாரி மிளகாவும் அவ்வளோ சூப்பராக கரைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. சிக்கனும் நமக்கு வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக அப்படியே மேலே இருந்தால் மல்லியில் மட்டும் அப்படியே ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இனி அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லியை மட்டும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான காரசாரமான காந்தாரி சிக்கன், அதுவும் கேரளா ஸ்பெஷலு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு இது செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்கு யாராக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.